ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்கலாமா? சுபலதாவின் மெய் உயிர்மையானதோ அத்தியாயம் 59. வசந்தியிடம் வராத தயக்கம், படபடப்பு யாத்விகா கிட்ட இதை பற்றி பேசணும் என்ற போதே முகிலனுக்கு வந்துவிட்டது. காரணம், அவள் கழுத்தில் அவன் போட்ட 3 முடிச்சு. அது ஆணின் முரட்டுத்தனத்துக்கும் அடாவடி திமிருக்கும் போட்ட முடிச்சு. ஆண் 3 முடிச்சு போட்டு பெண்ணை அடக்கி ஆள்வதற்கு முடிச்சை போட்டது பெண்ணை அடக்கி ஆள்வதற்கு இல்லை. அவனுடைய அத்தனை ஆசைகளுக்கும் திமிருக்கும் அவர்களே போட்ட மூக்கணாங்கயிறு. அதை சில ஆண்கள் எளிதாக மீறினாலும் பல ஆண்கள் அந்த முடிச்சிற்கு கட்டுப்பட்டுத்தான் நடக்கிறார்கள். முகிலனின் முரட்டுத்தனமானவன் தான் என்றாலும் தன் மனைவிக்கு போட்ட முடிச்சிற்கு கட்டுப்பட்டவன். அதனால்தான் திருமணமாகி 1 வருடம் ஆகியும் அவளை தொட்டு ஆள முடியாமல் தவிக்கிறான். தன்னை பற்றிய உண்மையை அவளிடம் சொல்லி அவள் தன்னை முழு மனதாக ஏற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று இருப்பவன். இதோ இன்று அதற்கான சந்தர்ப்பம் வந்தபோதும் கூட அவளிடம் தயங்கி கொண்டுதான் இருக்கிறான். அவன் தொண்டைக்கும் வாய்க்கும் இடையே உருவமில்லாத ஒரு அவஸ்தை அடைத்து கொண்டது போல் அவன் திணறினான். ஆனால் அவன் எதிரே இருக்கும் யாத்விகாவிற்கு அப்படி எந்த அவஸ்தையும் இல்லை. திருமணமான இந்த 1 வருடத்தில் அவன் அவளை கோவிலுக்கு கூட கூட்டி போனது இல்லை. ஏன், எல்லா மணமக்களும் திருமணமான பிறகு குலதெய்வ கோவிலுக்குத்தான் பொங்கல் வைப்பார்கள். அதை கூட அவர்கள் வைக்கலை. பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போகவும் அதை செய்ய சொல்ல யாரும் இல்லாத காரணத்தால் இதுவரை குலதெய்வ கோவிலுக்கு கூட அவள் போனது இல்லை. இன்று காலை எழுந்தவன் ஒரு நாளும் இல்லாத திருநாளாக சமையல் அறைக்கு வந்தான். வேலைக்காரம்மா காய்கறி நறுக்க யாத்விகா அடுப்பில் ஏதோ செய்து கொண்டு இருந்தாள். அவள் முதுகை திருப்பி கொண்டு நிற்க இவன் வந்ததை பார்த்த வேலையால் எழுந்து பின்புறம் போய்விட இவன்தான் இவளை எப்படி கூப்பிடுவது என்று திணறினான். இதுவரை அவளை கூப்பிட்டதே இல்லை. அவளும் அவன் கண் பார்த்தே எதையும் செய்வாள். அவன் வாய் திறந்து கேட்கும்படி வைக்க மாட்டாள். பொதுவா மற்றவர்கள் இருக்கும்போது பொதுப்படையா சொல்லுவான். இப்ப இவளை எப்படி கூப்பிட என்று அவன் நிற்க இப்போதும் அவனுக்கு சங்கடம் இல்லாமல் அவளே எதற்கோ திரும்பி பார்க்க அங்கே அவன் நின்று கொண்டு இருந்தான். பார்த்த நொடி அவளுக்கு அதிர்ச்சி. அடுத்த நொடி என்ன வேணும் என்றாள் தயக்கமாக. நாம் 10 மணிக்கு வெளியே போகணும், நீ கிளம்பி இரு, நான் வந்து கூட்டி போகிறேன் என்றான். அவள் அவனை திறந்தவாய் மூடாமல் அதிசயமாக பார்க்க அவனுக்கு அது புரிந்தாலும் என்னது என்பது போல் அவன் ஒற்றை புருவத்தை உயர்த்த அவன் பொண்டாட்டியோ மொத்தமாக ஃப்ளாட் ஆகிவிட்டாள். என்னடா இவ இப்படி நிற்கிறா என்று அவன் பார்த்த நேரம் அந்த பக்கம் மாலதி வரவும் அவன் போய்விட்டான். அவனை அதிசயமாக பார்த்த மாலதி, என்ன யாத்வி, பெரிய மாமா உன்னை பார்க்கத்தான் வந்தாங்களா என்று கேட்க அதெல்லாம் அவள் காதில் எங்கே விழுந்தது. ஏய் யாத்வி என்று மாலதி உலுக்கிய பிறகே என்ன என்று அவள் கேட்க, சரிதான் போ, மாமா உன்கிட்ட எதுவும் சொன்னாரா என்று கேட்க, அது எங்கேயோ போகணுமாம், கிளம்பி இருன்னு சொல்கிறாங்க. அடி சக்கை, மாமாவுக்கு ரொமான்ஸ் வந்துருச்சு போல, இனி டூயட் தானா என்று மாலதி கேலி செய்ய அங்கே வந்த நிஷாந்தி விஷயம் கேட்டவுடன், எங்கேடி ஹனிமூன், ஆனாலும் உன் வீட்டுக்காரர் ரொம்ப லேட், நீயாவது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்து அடுத்த வருஷம் நிபந்தனாவுக்கு தம்பியோ தங்கையோ பிறக்கிற மாதிரி பாரு என்று சொல்ல மாலதி அந்த இடத்தை விட்டு போய்விட பிறகுதான் இவ இருக்கும்போது சொல்லி இருக்க வேண்டாம் என்று நிஷாந்திக்கு தோன்றியது. ஆனாலும் எல்லா நேரமும் பார்த்து பார்த்து பேச முடியுமா என்ன? இயல்பாக பேசும்போது யோசிக்க முடியலை என்றவள், நிஜமாத்தான் யாத்வி சொல்கிறேன், பெரிய மாமா வயசுக்கு இந்நேரம் 6-7 வயசில் பிள்ளை இருக்கணும். ரொம்ப லேட் மேரேஜ், இப்போ ஸ்டார்டிங் ட்ரபிள் வேற, நீயாவது வேகமாக இருடி என்று கேலி செய்தாள். யாத்விகாவிற்கு முகம் சிவந்து விட்டது. பெரிதாக குடும்ப வாழ்க்கை பற்றி அவளுக்கு தெரியாது. அவள் வளர்ந்த சூழ்நிலை அப்படி. தினப்படி சாப்பாடு மற்ற செலவு என்றுதான் வீட்டில் பேச்சு வரும். அத்தை பெண்ணை உள்ளூரில் கட்டி கொடுத்தாலும் அவளுடன் யாத்விகாவுக்கு ஒட்டுதல் இல்லை. சந்தோஷமான சூழ்நிலை இருந்தால்தானே கேலி கிண்டல் பேச்சுக்கள் எல்லாம். மற்ற விஷயங்கள் அண்ணன் அக்காவுடன் அவள் பேசினாலும் இந்த மாதிரி பேச்சுக்கள் இதுவரை வந்தது இல்லை. இன்று கணவன் தன்னிடம் வந்து பேசியதும் தனக்கு விடிவு காலம் வந்து விட்டது என்று நினைத்துத்தான் சந்தோஷப்பட்டாள்.
என்னதான் மாலதி நிஷாந்தி நல்லவங்க என்றாலும் சில நேரம் இவள் மேல் பரிதாபப்படுவார்கள், இறக்கப்படுவார்கள். வசதி வாய்ப்பு இல்லாதவள் என்று அவர்கள் பரிதாபப்பட்டால் அதை இவள் ஒதுக்கிவிட்டு போய்விடுவாள். ஆனால் புருஷனின் அன்பும் அரவணைப்பும் இல்லை என்று மற்றவர்கள் இவளை பார்த்து பரிதாபப்படுவதை இவளால் தாங்க முடியலை. இதைவிட கோமலவள்ளி அவளை வாளாவெட்டி என்று ஜாடை மாடையாக முன்பு பேசியதே இவளுக்கு பெரிதாக தோன்றவில்லை. 10 மணிக்கு வீட்டிற்கு வந்த முகிலன் இயல்பாக வேட்டி சட்டையில் இருந்தான். கிளம்பியாச்சா என்று கேட்க, அவள் அறைக்கு வந்தவன் போலாமா என்று கேட்க, இதோ என்றபடி வந்தவளை பார்த்தவன் அதிர்ந்து நின்றான். என்ன இது என்றான் புரியாமல். யாத்விகா தான் குழம்பி போய், நீங்க தானே கிளம்பி இருக்க சொன்னீங்க. ஆமாம், அதுக்காக இப்படியா? ஏதோ கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி கிளம்பி இருக்கிற, நீங்கள் எங்கேன்னு சொல்லலை என்று அவள் மெதுவான குரலில் சொல்ல, தலையில் லேசாக அடித்து கொண்டவன் வா என்று முன்னே சென்றான். யாத்விகாவிற்கு சங்கடமாக இருந்தது. எல்லாம் இந்த நிஷாக்காவால் வந்தது. நான் சாதாரணமான பூனம் சேலை தான் கட்டியிருந்தேன். அவங்க தான், என்னடி அவரே இப்போத்தான் ஏதோ மனசு வந்து உன்னை வெளியே கூட்டி போக நினைக்கிறார். நீ இப்படி ரொம்ப சாதாரணமாக இருக்காய். நந்தினியை பார்த்தாய் தானே? உன் அக்கா எவ்வளவு பெரிய அழகி. அவளையே வேண்டாம்னு சொன்னவர் உன் புருஷன். அப்படிப்பட்டவர் உன்னை விரும்பியா கட்டிக்கிட்டார்? பாட்டியோட கெஞ்சலுக்காக கட்டிக்கிட்டார். இப்போ தான் ஏதோ மனசு மாதிரி வர்றாரு. நீ அவரை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க என்று சொல்லி இந்த டிசைனர் புடவையை கட்டிவிட்டார். அவரே லேசாக மேக்கப் போட்டு விட்டார். மேக்கப் லேசாக தான் போட்டுவிட்டாள். ஆனாலும் என்னை அவர் பார்த்த நொடி அவர் கண்களில் என்ன இருந்தது? நிச்சயமாக சந்தோஷம் இல்லை, அதிர்ச்சி தான் இருந்தது. எல்லாம் நிஷாக்காவால் வந்தது என்று மனதிற்குள் திட்டியவள் வாசலுக்கு வர அவன் பைக்கில் ஏறி இருந்தான். உட்காரு என்றான். என்னது பைக்கா என்றதும், ஏன் மகாராணி காரில் தான் வருவீங்களோ என்றான் முகிலன் பட்டென்று. யாத்விகாவிற்கு அவமானமாக இருந்தது. அவள் காரில் போக நினைக்கலை, பைக்கில் போவதை நினைத்துத்தான் பயந்தாள். சின்ன வயதில் அப்பாவோடு போயிருக்கிறாள். அப்பாவின் இடுப்பை கட்டிக்கொண்டு உறவு ரெக்கையை போல் கையை விரித்து கொண்டு உற்சாகமாக போயிருக்கிறாள். அதன் பிறகு போனது இல்லை. இப்போ எப்படி, அதுவும் சேலையில் போவது என்றுதான் கேட்டாள். அதற்கு அவன் சொன்ன பதிலில் அவமானமாக உணர்ந்தாள். இவள் நிலைமை புரியாத நிஷா மாடி பால்கனியில் நின்று இவளுக்கு தம்ஸ்அப் சொல்ல இவளுக்கு கடுப்பாகி போனது. நிஷாவை முகிலனும் கவனித்தான். இவள் அவர்கள்கிட்ட என்ன சொன்னாலோ, முதலில் இவ என்னத்தை நினைத்து இப்படி மேக்கப் போட்டுக்கிட்டு கிளம்பினாலோ தெரியலை. இவகிட்ட ஒரு விஷயம் சொல்ல முடியாது போல. வீட்டில் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிடுவா போல. வாயில் எதுவும் தங்காது போல. இப்படி நினைத்து கொண்டு ஊருக்கு வெளியே 5 கிலோமீட்டர் தள்ளி இருந்த அவனுடைய தோட்டத்திற்கு வந்தான். பைக்கில் ஏறிய யாத்வி சைடில் உள்ள கம்பியை பிடித்து கொண்டு அவன் மேல் பட்டுவிடக்கூடாது என்று ரொம்ப கவனமாக இருந்ததால் அவன் எங்கே போகிறான் என்று கவனிக்கவே இல்லை. அவன் வண்டியை நிறுத்தி இறங்கு என்றதும் தான் இறங்கியவள் சுற்றுமுற்றும் பார்க்க பெரிய தோட்டம். தென்னை, மா, பலா, கொய்யா, சப்போட்டா, பப்பாளி என்று ஏகப்பட்ட மரங்கள் இருந்தது. பச்சை பசேல் என்று இருந்தது. வண்டியில் வரும்போது இருந்த மனநிலை இப்போ மாறிவிட்டது. அதுதான் பசுமையின் மாயம். ஏதோ மந்திரக்கோளை வைத்து சுழற்றின மாதிரி மாறிவிட்டது. அந்த தோட்டத்தில் ஒரு 2 பத்தி கொண்ட ஓட்டு வீடு இருந்தது. பாத்ரூம் வசதியுடன் வீடு நன்றாகவே இருந்தது. முகிலன் 2 பிளாஸ்டிக் நாற்காலியை கொண்டு வந்து போட்டவன் பக்கத்தில் இருந்த பெரிய குடோனை திறந்து அதில் இருந்து ஒரு இளநீரை வெட்டி அவளிடம் கொடுத்து குடி என்றவன் தானும் ஒன்றை வெட்டி குடித்தான். வேடிக்கை பார்த்தபடி குடித்தவள் அவனை பார்க்க அவன் முகம் கல்லாய் இறுகி இருந்தது. இவன் ஏதோ நமக்கு பிடிக்காததை சொல்ல போறான் கண்டிப்பா என்று மனதிற்குள் ஒரு குரல் அவளுக்குள் கேட்க மனம் படபடவென்று அடித்து கொண்டாலும் அவன் சொல்றதை கேட்டுத்தானே ஆக வேண்டும் என்று இருந்தாள். என் அம்மா எனக்கு நந்தினியைத்தான் பேசி முடித்தார்கள் என்று உனக்கு தெரியும். அந்த திருமணத்தை நான் நிறுத்திவிட்டேன். இதுவும் உனக்கு தெரிந்திருக்கும். ஆனால் நான் ஏன் நந்தினியை வேண்டாம் என்றேன், திருமணத்தை நிறுத்தினேன் என்று யாருக்கும் தெரியாது. அரசல் புரசலா தெரியும் சொந்தக்காரர்களுக்கு என்றவன் நான் ஒரு பெண்ணை காதலித்தேன் என்றான். அதை கேட்டு யாத்வி ஆச்சரியமாக பார்த்தாள். என்ன அப்படி பார்க்குற? இந்த முசுடை யார் காதலித்தார்கள் என்றா?
நந்தினிக்கு இணையான அழகான பெண், குணத்தில் தங்கம். எனக்குத்தான் கொடுத்து வைக்கலை. என் குடும்பத்துக்குள்ள நரி 2 சேர்ந்து என் காதலை, என் வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இப்போ நான் வெறும் நடை பிணம்தான். ஆனால் இந்த பிணத்திற்கும் வாழ வேண்டும் என்ற ஆசையை கொடுத்தவள் என் தேவதை. என்னோட வறண்ட பாலைவன வாழ்க்கையில் என் தாகம் தீர்க்கும் நீராய், இளநீராய் வந்தவள் தான் என்னோட ஒரே மகள் பிரார்த்தனா என்றான். ஐயோ என்றபடி தன் வாயில் அடித்து கொண்ட யாத்விகா, என்னது மகளா உங்களுக்கா என்று அதிர்ந்து சத்தமாக கேட்டாள். எதுக்கு கத்துற? இங்கே நீயும் நானும் தான் இருக்கிறோம். நீ இப்படி ஏதாவது பண்ணுவாய் என்று தான் வீட்டில் வைத்து இதை உன்கிட்ட நான் சொல்லலை. உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு மகள் இருக்கிறாள். அதை மறைத்து என்னை கல்யாணம் பண்ணி இருக்கீங்க என்று அவள் வாயை விட, அடி நாயே, செருப்பால் அடிப்பேன் உன்னை என்று பொங்கி விட்டான் அவன். நானடி உன்னை திருமணம் பண்ண சம்மதித்தேன். நீதான் நம்பிக்கை துரோகி. என் முதுகில் குத்திவிட்டாய். உன்கிட்ட நான் முதலிலேயே என்ன சொன்னேன்? பாட்டி என்னை திருமணம் பண்ணிக்க சொல்லி உன்கிட்ட கேட்டால் இவரை பிடிக்கலை, வேண்டாம்னு சொல்லிவிடு என்று நான் உன்கிட்ட சொன்னேனா இல்லையா என்று அதட்ட, யாத்விகா பயத்தில் ஆமாம் என்று தலையாட்ட, அப்புறம் என்னடி, அத்தனை பேர் இருக்கும் சபையில் பாட்டிக்கிட்ட உன்மேலே இருந்த நம்பிக்கையால் தான் யாத்விகா சம்மதித்தால் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வாக்கு கொடுத்தேன். நீ என்ன செய்தாய்? என் முதுகில் ஓங்கி குத்திவிட்டாய். எனக்கும் என் மகளுக்கும் இடையில் தேவையில்லாத சிக்கலாக வந்து விட்டாய். இதனால் எனக்கு எத்தனை மனவேதனை தெரியுமா? அப்போது எனக்கு இருந்த ஆத்திரத்தில் நீ என்கிட்ட மாட்டி இருந்தால் குத்தியே கொன்றுப்பேன் என்றான் எப்போதும் தீராத கோபத்தில். யாத்விகாவிற்கு அவன் கோபத்தால் பயம் வந்துவிட்டது. அதே சமயம் அவர் சொல்வது உண்மைதானே. நான் இப்படி நினைக்கலை. உங்கள் வீட்டிலும் சரி பாட்டியும் சரி உங்களுக்கு திருமணம் ஆகலை என்று தான் சொன்னாங்க. அதை நம்பித்தான் நான் சரி என்றேன். உங்களுக்கு திருமணமான விஷயம் எனக்கு தெரிந்திருந்தால் யாருடைய வாழ்க்கைக்கும் குறுக்கே நான் வந்திருக்க மாட்டேன். நீங்கள் என்கிட்ட உங்களுக்கு திருமணமாகி விட்டது வீட்டில் யாருக்கும் தெரியாது என்று உண்மையை சொல்லி இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களை கல்யாணம் பண்ணி இருக்க மாட்டேன். தப்பு உங்கள் மேலேயும் இருக்குது, அதை மறந்துட்டு பேசாதீங்க என்றால் கோபமாக. அவளை முறைத்தவன், என் பொண்ணு என் கூட என் வீட்டில் வந்து இருக்க போறா. அதை உன்கிட்ட சொல்லத்தான் இங்கே கூட்டி வந்தேன். என்னது, இங்கேயே வா, இந்த வீட்டிலேயே வா என்று அதிர்ச்சியாக அவள் கேட்க, ஏன் நீ இங்கே இருக்கும்போது என் பொண்ணு இருக்கக்கூடாதா என்று அவன் உரும. அவள் பதிலே சொல்லலை. கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தாய்? இந்த ஊருக்கு இந்த வீட்டுக்கு ஏன் வந்தேன்? அடுப்பில் இருக்கும் சட்டியில் உள்ள எண்ணெய்க்கு பயந்து அடுப்புக்குள்ளே விழுந்த கதையாகி விட்டது. அங்கே என்னை துரத்துபவன் ஏற்கனவே நடவடிக்கை சரியில்லாதவன், குடிகாரன் என்று நினைத்துத்தான் பெரியப்பாவும் அண்ணனும் அவனை வேண்டாம் என்று இங்கே கொஞ்ச நாள் இரு என்று அண்ணன் கொண்டு வந்து விட்டுட்டு போனான். எல்லாம் இந்த பாட்டியால் தான். பாவம், அவருக்கும் தான் உண்மை தெரியாதே.